Hi, welcome to the video. இன்னையோட வீடியோட டாபிக் என்னன்னா how to help your child understand healthy relationships and consent. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு சைல்டுனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம சட்டப்படி 18 வயசு கீழே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே இஸ் எ சைல்டு. ஸோ ஒரு குழந்தை வளரும் போது அவங்க வந்து ரெஸ்பெக்டடாக லவ்டாக ப்ரொடெக்டடாக ஃபீல் பண்ணணும். இந்த மாதிரி வளரும்போது தான் அவங்க வந்து ஹெல்த்தியாக வளருவாங்க. ஸோ பேரண்ட்ஸாக நம்ம செல்லாரோ இல்லைன்னா அடல்ட்ஸாக செல்லாரோ என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாமே அவங்களோட ரைட்ஸ் இல்லை அவங்களோட சேஃப்டி இல்லைன்னா அவங்களோட கம்ஃபர்ட்டை வந்து வயலேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம தெரியாமல் வேணுக்குன்னு தெரிஞ்சு பண்ணுறதில்ல, பட் தெரியாமல் தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் நம்ம வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வராங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னா நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நீ போ அந்த அங்கிளுக்கு கிஸ் பண்ண இல்லை பாட்டிக்கு ஹக் பண்ணு இல்லை அவங்க மடியில் உட்காருன்னு சொல்லுவோம். அந்த குழந்தை நோ எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம வந்து இல்லை நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட வந்து ஓகே உனக்கு பிடிக்கலையா அப்படின்னா நீ பண்ண வேண்டாம். ஸோ இதுதான் கன்சென்ட். ஒரு குழந்தை வந்து நோ ஐ டோன்ட் லைக் திஸ், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதை பண்ண வேண்டாம்னு சொல்லும்போது அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்படி தான் நம்ம கன்சென்ட் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணணும். அண்ட் கன்சென்ட்ற ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். இதே மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னென்னா கற்றுக் கொடுக்கணும். ஸோ இப்போது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா இல்லைன்னா நிறைய மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருக்குது. அவங்களும் அதை நிறைய கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்க பார்க்குற விஷயம் எல்லாமே வந்து அது பிஹேவியராக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு படத்தில் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு பின்னாடி போகிறத பார்த்துட்டு நம்ம பசங்க வந்து நம்மக்கிட்ட கேட்கலாம், ஏம்மா இல்லை ஏன் அப்பா இந்த மாதிரி இந்த அண்ணா போகிறாங்க இந்த அக்கா பின்னாடி, அது தப்பு தானே. இந்த மாதிரி அவங்க நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம இல்லை இது மூவிஸில் நடக்கிறதா, ரியாலிட்டியில் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ரியாலிட்டியில் இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்துருக்கோம், நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை ஒரு டீச்சபிள் மூமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ஸ்னால் என்னென்னு கற்றுக் கொடுக்கணும். சப்போஸ் நம்ம ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட நோ இல்லை எனக்கு இது வேண்டாம் இது பிடிக்கலன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏன் அது பிடிக்கல இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் குழந்தைங்க வந்து ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்னால் என்னென்னு அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. நம்ம இதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டிலையும் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம குழந்தைங்க வந்து எங்கேயாவது போகணுன்னு நம்ம குழந்தைங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு விருப்பப்படுவோம். அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கலையா இருக்கும், அவங்க நோ இல்லை வேறு சம்திங் எல்ஸ் தட் அவங்க எனக்கு வேண்டான்னு சொல்லும்போது வி ஷுட் அக்செப்ட் த ரெஸ்பான்ஸ் அண்ட் வி ஷுட் டெல் தம் இட்ஸ் ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் வி கேன் teach our children how to have a healthy relationship and consent. Hope this video helped.